நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். மனைவி கேட்கிறா, பணம் எங்கே, சாமான் படி. கரும்பை போய் யாராவது விற்பாளா? குழந்தைகள்லாம் வந்தது. கரும்புன்னா குழந்தை ஆசைப்படும்னு தெரியாதா? எல்லா குழந்தைகளும் வந்தது. துக்காராம் பாவான்னு விட்டல்னு எல்லா கரும்பையும் கொடுத்துட்டேன். கோபம் வந்தது அவளுக்கு. நீரும் கடையை திறக்க மாட்டேங்கிறீர், நானும் வேலைக்கு போனா நீர் வேலைக்கு போகாதேன்னு சம்பாதிச்சுட்டு வரேங்கிறேன். கரும்பு கஷ்டப்பட்டு சம்பாதிச்சுட்டு வந்தேன். அப்படியே அந்த வண்டியில தேடுறா. ஒரே ஒரு கரும்பு இருந்தது. அவளுக்கு ஆத்திரம் தாங்கலை. அந்த கரும்புனால துக்காராமுடைய முதுகலை அடிச்சுட்டா. ரெண்டா உடஞ்சுடுத்த அந்த கரும்பு. யார? கணவனை, இந்த தேசத்து ராஜாவுடைய குருவை, ராமேஸ்வர பட்டி போன்ற சர்வ சாஸ்திரமும் படித்தவர்கள் எல்லாம் யாரை மதிக்கிறாரோ அவரை. அந்த கரும்பு உடஞ்ச உடனே துக்காராம் சொல்றார், விட்டலா உன்னோட கிருப்பைய பத்தியா? என்ன கிருப்பைய பார்த்தேன்? இதுல இந்த கரும்பை ரெண்டா உடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக உன்னுடைய கையையும் என்னுடைய முதுகையும் பயன்படுத்தி பகவான் எவ்வளவு சரிசமமா உடைச்சிருக்கான் பத்தியா? உடனே அவ அழறா, உங்களுக்கு கோபமே வராதா? கோபமே வரவழிக்க முடியாதா? அதுதான் துக்காராம். எப்படி துக்காராம் இந்த பூ உலகத்துல எப்படி இருந்தார்? அவருக்கு 13 வயசுலே குடும்ப பொறுப்பு அவ அண்ணா தீர்த்த யாத்திரை பண்ணினதுனால அவர் கிட்டக்க வந்தது. 17 வயசுலே அவருடைய அப்பாவும் அம்மாவும் பகவானுடைய திருவடியை அடைஞ்சுட்டான். என்ன பண்ணினார் அப்படின்னா, 21வது வயசுல கோரமான பஞ்சம் ஏற்பட்டது. அவருக்கு குருவனுடைய உபதேசம் கிடைச்சது. 45 வருஷங்கள் இந்த பூமியில வாழ்ந்தார். அவர் பகவான்கிட்ட பண்ணிட்டு இருந்த ஒரே ஒரு பிரார்த்தனை என்ன அப்படின்னா, துக்காராம் எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணினா சௌக்கியமா இருக்கலாம், நாம சங்கீர்த்தனம் பண்ணினா பகவானுடைய கிருபை கிடைக்கும், நாம சங்கீர்த்தனம் பண்ணினா வைகுண்டம் போலான்னு சொல்லியிருக்கேன். ஏ பகவானே, என்னுடைய பூத உடல் கீழே விழுந்து அதில் இருக்கக்கூடிய திவ்ய சரீரம் வைகுண்டம் போனா யார் பார்ப்பா? நான் பூத உடலோட வைகுண்டம் போகணும்னு பிரார்த்தனை பண்ணேன். அந்த மரத்தடியில் நின்று ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சாதுக்கள் எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுது நாம சங்கீர்த்தனம் பண்ணிண்டே அவருடைய அப்படியே சரீரம் மேலே கரம்பி போச்சு. வைகுண்டம் போனார். பூனாவுக்கு சமீபத்தில் இருக்கக்கூடிய தேகுங்கிற கிராமத்தில் எந்த ஊர்ல துக்காராம் மகராஜ் பிறந்து வளர்ந்து வாழ்ந்தாரோ அந்த ஊர்ல இருந்து பேசின்னு இருக்கேன். நீங்க ஒரு மரத்து கீழே நான் இருக்கேன். அந்த மரத்தை நீங்க பார்க்கிறேன். நம்ம அடிக்கடி நான் உங்கள்கிட்ட ஒரு விஷயம் சொல்லியிருக்கேன். மகான்கள் எல்லாம் பிறக்கும் பொழுது நம்மள மாதிரி தான் ஒரு அம்மா வயத்துல இருந்து பிறக்கிறா. ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையை முடிச்சுக்கிற விதம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கு. ஸ்ரீவல்லபர் அப்படிங்கிற மகாத்மாவும் ஏகநாத் மகராஜும் 2 பேரும் ஜலசமாதி ஆனா, ஞானேஸ்வரர், போதேந்திரால், பிரம்மேந்திரால், ராகவேந்திரர் போன்ற சுவாமிகள்லாம் ஜீவசமாதி ஆனா, மீரா, ஸ்ரீதரையாவால், சத்குரு சுவாமிகள்லாம் ஒரு மூர்த்திகிட்ட போய் ஐக்கியமானா, வள்ளலார் மறைஞ்சு போனார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா? அது மாதிரி வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் நம்ம பக்கத்தில் நம்மாழ்வார் சரீரத்தோடையே வைகுண்டம் போனார் அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அது மாதிரி சைவ சம்பிரதாயத்தில் சுந்தரமூர்த்தி நாயனார் சரீரத்தோடையே கைலாசம் போனார் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் அதெல்லாம் எந்த காலம் நிர்ணயம் பண்ண முடியலை. சமீபத்தில் வாழ்ந்த துக்காராம் அவர்கள் சரீரத்தோடையே வைகுண்டம் கிளம்பி போனார். ஏதோ படுத்துண்டார், எல்லாரும் மாதிரி அவருக்கு மரணம் வந்தது. ஏதோ திவ்ய சரீரம், கண்ணுக்கு தெரியாத ஒரு சரீரம் கிளம்பி வைகுண்டம் போச்சு அப்படிங்கிறது இல்லாமல் அவர் என்ன பண்ணினார்னா, அந்த தம்புரா வச்சுட்டு இருந்தார், கையில் சப்பலா கட்டை வச்சுட்டு இருந்தார், பஜனை பண்ணிகிட்டே எல்லாரும் பார்த்துட்டு இருக்கா. தனியாக ஒரு ரூமில் போய் இல்லை, ஆயிரக்கணக்கான ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் பார்க்கும் பொழுதே அவர் வீட்டிலிருந்து கிளம்பி வரும்பொழுதே எப்பொழுதும் என்ன சொல்லுவாராம், நான் வைகுண்டம் போகிறேன், வைகுண்டம் போகிறேன், வைகுண்டம் போகிறேன்னு சொல்லுவாராம். வைகுண்டம்னா அப்படின்னா அவர் பஜனைக்கு போனால் கூட வைகுண்டம் தான் சொல்லுவார்.
அதே மாதிரி வீட்டிலேருந்து சொல்றார், நான் வைகுண்டம் போறேன் வரியா. மனைவியை பார்த்து சொல்றார், என்னுடைய சுக துக்கங்கள்லாம் நீ கூட இருந்திருக்க, என் கூட வரதுனா வா அப்படிங்கிறா. அவ சொல்றா, எனக்கு வீட்டுல வேலை இருக்கு. வீட்டிலிருந்து பஜனை பண்ணிண்டே வந்த துக்காராம் இந்த மரத்தடியில வந்து நின்னுண்டு ஆடி பாடி தன்னை மறந்து குதிச்சார், நாமகீர்த்தனம் பண்ணினார். 1000 ஜனங்கள் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார், நான் இந்த ஜனங்களுக்கெல்லாம் என்னுடைய அபங்கம் மூலமா ஒரு செய்தி சொல்லியிருக்கேன், நாம சங்கீர்த்தனம் பண்ணி பகவான் கைவிட மாட்டான், வைகுண்டம் கூப்பிடுவான், வைகுண்டம் கூப்பிடுவான்னு சொல்லியிருக்கேன். நான் இங்க மரணம் அடைஞ்சு என்னுடைய இந்த பூத உடல் கீழே விழுந்து திவ்ய சரீரம் வைகுண்டம் போனா அதை யார் பார்க்க போறா, யாருக்கு தெரிய போறது? இந்த பூத உடலோடையே நான் வைகுண்டம் போகணும், அப்ப ஜனங்களுக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை வரும். துக்காராம் வந்து பஜனை பண்ணினார், வைகுண்டம் போனார், அது மாதிரி நாமும் பண்ணினா நம்பிக்கை வரும் அப்படின்னுட்டு இந்த இடத்துல பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்றார். பிரார்த்தனை பண்ணும் பொழுது அழகா எவ்வளவோ அபங்கங்கள் பாடின துக்காராம் கடைசியா ஒரு அபங்கம் பாடுறார். அதுதான் அவருடைய கடைசியான அபங்கம். ஆம் ஹி ஜாதோ ஆபுல்யா காவா. ஆம் ஹி ஜாதோ, நான் இப்ப கிளம்பிட்டேன். எங்க கிளம்பினா? ஆபுல்யா காவா, என்னுடைய சொந்த வீட்டுக்கு நான் போறேன். ஆம் சாராம ராம கியாவாம். சில பேர் யாரையாவது பார்க்க ஃபோன் எடுத்தா ஹரி ஓம் அப்படின்னு சொல்லுவா, ராமராமா அப்படின்னு சொல்லுவா, ராதே கிருஷ்ணான்னு சொல்லுவா. அதை மாதிரி துக்காராம் யாரோடையாவது பேசும்பொழுது ராம் ராம் அப்படின்னு வரா. அவர்களோட பேசிட்டு கிளம்பி போகும்பொழுது ராம் ராம் அப்படின்னு வரா. இப்போ இங்கே கூடியிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான ஜனங்களை பார்த்து சொல்றார், உங்களுக்கெல்லாம் ராம் ராம், ஏன்னா நான் கிளம்பி போக போறேன் அப்படிங்கிறார். ஆம் சா ராம ராம கியாவா, எல்லாருக்கும் ராம் ராம் சொல்றேன், நான் கிளம்பிட்டேன். என்னன்னா ஏதோ இந்த உலகத்துல நீங்களும் இவ்வளவு நானும் இவ்வளவு நாள் சேர்ந்து இருந்தோம், சேர்ந்து சாப்பிட்டோம், சேர்ந்து தூங்கினோம், சேர்ந்து பழகினோம். நீங்க என்ன பார்த்தேன், நான் உங்க பார்த்தேன், அதெல்லாம் எனக்கு முடிவு வந்துடுத்து, நான் கிளம்பி போயிடுறேன், என்னுடைய சொந்த வீட்டுக்கு கிளம்பி போறேன். அதனால சொல்றேன் ஆம் சா ராம ராம கியாவா அப்படிங்கிறார். அப்புறம் சொல்றார், இங்க இருக்கக்கூடிய ஜனங்களே, சந்து ஜனங்களே, இந்த துக்காராம் தயவு செஞ்சு உங்களுடைய காலில் விழுந்து காலை பிடிச்சிட்டு கெஞ்சறேன். என்ன கெஞ்சறேன் அப்படின்னுட்டா, நீங்க என்றைக்கும் இந்த விட்டலனை மறக்காதீங்கோ, ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு ஜபம் பண்ணுங்கோ. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு ஜபம் பண்ணுங்கோ. இங்க கூடியிருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான சாதுக்களே, பக்த ஜனங்களே, உங்களை பார்த்து நான் ஒன்று கேட்கிறேன், தயவு செஞ்சு நான் சொல்றதை நீங்க கேளுங்கோ. உங்களுடைய காலை பிடிச்சிட்டு நான் கெஞ்சி கேட்கிறேன். என்ன கேட்கிறேன் அப்படின்னுட்டா, இந்த விட்டலனை மறக்காதீங்கோ, ராமகிருஷ்ண ஹரி அப்படிங்கிற அவனுடைய நாமத்தை சொல்லிகிட்டே இருங்கோ. ராமகிருஷ்ண ஹரி ராமகிருஷ்ண ஹரின்னு நீங்க சொல்லிட்டு இருந்தீர்களானால் நான் போன வைகுண்டத்துக்கு நீங்களும் வருவேல், அங்க உங்களை நான் பார்க்கிறேன். ராமகிருஷ்ண முகி போலா, உங்களுடைய வாக்குல எப்பொழுதும் ராமகிருஷ்ண ராமகிருஷ்ணன் இருக்கட்டும். துக்கா ஜாதோ வைகுண்டா, தோ பாருங்கோ இந்த துக்காராமானா நான் ஜாதோ மேல கிளம்பி வைகுண்டம் போயின்னு இருக்கேன்னு பார்க்கும் பொழுது இங்கிருந்து கீழே இருந்து ஒரு பந்து மேல கிளம்பி போற மாதிரி எல்லா ஜனங்களும் பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் பார்க்கும் பொழுதே பஜனை பண்ணிட்டு இதே பூத உடலோட துக்காராம் வைகுண்டம் கிளம்பி போறார். அவருடைய மனைவிட்ட எல்லாரும் ஓடி போய் சொல்றா, துக்காராம் வைகுண்டம் போயிட்டார், கிளம்பி போறாருன்னு உடனே அவ பார்க்கிற ஆச்சரியப்படுறா. ஏன்னா அவர் வைகுண்டம் வைகுண்டம்னு பஜனை பண்றதை கூட சொல்லுவார்னு அது மாதிரி நினைச்சேனே அப்படின்னு சொல்றா. எல்லா ஜனங்களும் பார்க்கும் பொழுது துக்காராம் இந்த பூத உடலோட வைகுண்டம் போனார், இதே சரீரத்தோட. அந்த வைகுண்டம் போன இடம் இந்த இடம். ஒவ்வொரு வருஷமும் அவர் என்றைக்கு வைகுண்டம் போனாரோ இங்க கோடிக்கணக்கான சாதுக்கள் லட்சக்கணக்கில் கூடி நாம சங்கீர்த்தனம் பண்ணுவா. சரியா மத்தியானம் 12 மணிக்கு இந்த சாதுக்கள்லாம் கூடி அப்படி ஒரு நாமகோஷம் பண்ணும்போது இந்த மரத்தை யாரோ கையினால பிடிச்சு உழுக்கிற மாதிரி இந்த மரமானது சில நிமிடங்களுக்கு அப்படியே குலுங்கும். அதுதான் இன்றைக்கும் இந்த மரத்துல அந்த துக்காராமுடைய சாநித்தியம் இருக்கு அப்படிங்கிறதுக்கு அடையாளம். இந்த சரித்திரத்தை அவருடைய பேரன் பாகவத மஹீபதி அப்படிங்கிறவர் மராட்டி மொழியில சந்தி விஜயம்னு எழுதியிருக்கார். ஒரு சமயம் அவருடைய காதா அந்த கதை நடக்கும் பொழுது தன்னுடைய தாத்தா சசரீரத்தோட வைகுண்டம் போனார் அப்படின்னு சொல்றார். சொல்லும் பொழுது அங்க இருக்கிறவன் இது நடக்குமான்னு கேட்கிறான். அவருடைய கதையில் அவர் என்ன பண்ணுவாராம், துக்காராமுடைய தம்புராவை தான் தம்புரு போடுறதுக்கு உபயோகிப்பாராம். அவர் என்ன பண்ணினார்னா அந்த தம்புராவை எடுத்து இங்க வச்சார். வச்சுட்டு அவர் சொன்னார், ஏ பாண்டுரங்கா, என்னுடைய தாத்தா பூத உடலோட வைகுண்டம் போனது உண்மையா இருந்தா, சத்தியமா இருந்தா இந்த தம்புராவும் வைகுண்டம் போகட்டும்னு சொல்லும் பொழுது அவருடைய பேரனுடைய காலத்துல எல்லாரும் பார்த்துட்டு இருக்கும் பொழுதே அந்த தம்புராவும் மேல கிளம்பி வைகுண்டம் போச்சு.
ஒரு கால் வைகுண்டத்தில் இருக்கக்கூடிய துக்காராமுக்கு தம்பூரா தேவைப்பட்டிருக்குமோ என்னவோ, தான் உபயோகப்படுத்தின தம்புரா வேணும்னு நினைச்சிருப்பாரோ என்னவோ, இந்த தம்புராவும் கிளம்பி போச்சு. அப்படி பகவானுடைய திருவடியை அடைஞ்சார் துக்காராம். இந்த துக்காராம் போன்ற மகான்களுடைய கதையை கேட்க கேட்க பக்தினா என்ன அப்படின்னுட்டா, நாம் பண்ணுறது பக்தி இல்லை, இந்த மகான்கள் எல்லாம் எப்படி பண்ணியிருக்காரோ அதுதான் பக்தி. இந்த பக்த சரித்திரங்களை கேட்கும் பொழுது அவர்கள் மாதிரி நமக்கு பக்தி பண்ணணும்னு ஒரு நிமிஷம் நம்முடைய மனசில் தாபம் வந்ததுன்னா அதுதான் பக்தி. அப்படி இல்லைன்னா இந்த சரித்திரங்கள் எல்லாம் நம்புறதுக்காவது நமக்கு ஒரு சக்தி இருக்கணும், அதுக்கும் பகவானுடைய கிருப்பை வேணும். அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய உருக்கமான சம்பவங்களை கேட்டு அழுது ஒரு சொட்டு கண்ணீர் விட்டால் கூட அதுவும் பக்தி ஆயிடுறது, நமக்கு பகவானுடைய பரிபூர்ண கிருப்பை கிடைக்கிறது. இந்த துக்காராமுடைய சரித்திரத்தை கேட்ட அத்தனை பேருக்கும் சர்வ மங்களங்களும் உண்டாகட்டும். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. நான் இப்போ எந்த இடத்துல நின்றுருக்கேன் அப்படின்னுட்டா, துக்காராம் எந்த வீட்டில் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து வந்தாரோ அந்த வீட்டில் நின்றுருக்கேன். இன்றைக்கு இது ஒரு புண்ணிய யாத்திரை வரக்கூடிய ஒரு ஸ்தலமாக இருக்குது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் நித்தியம் இந்த இடத்துக்கு வந்து இந்த துக்காராம் பிறந்த வீட்டை பார்த்து இங்கே வந்து சேவிச்சுட்டு போகிறா. அவர் பிறந்த இடத்துல அழகாக அவருக்கு ஒரு திருவுருவம் பண்ணி வச்சிருக்கார். அதுதான் இப்போ நான் தொட்டு உங்களுக்கு காண்பிக்கிறேன். அவர் பிறந்த இடத்துல அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய துக்காராம் மூர்த்தி இது. துக்காராம் அந்த மரத்து அடியில் இருந்துட்டு வைகுண்டம் போனார் சசரீரத்தோட, இந்த பூத உடலோடன்னு சொன்னேன். யாராவது இறந்தவர்கள் உயிர்ப்பிக்கிறது உண்டு அப்படின்னு சொல்கிறது உண்டு. நீலோபா அப்படின்னு இவருக்கு ஒரு சிஷ்யர் இருந்தார். துக்காராம் மேலே அவ்வளவு பக்தி அவருக்கு. அவருக்கு தெய்வம் கூட வேண்டாம், குரு தான் தெய்வம் அப்படின்னு இருக்கக்கூடியவர் இந்த நீலோபா. துக்காராம் கிட்டேந்து நாம உபதேசம் வாங்கிக்கணும்னு ஆசைப்பட்டார் நீலோபா. ஆனால் குருநாதர்கிட்ட அவர் கேட்கல. குருநாதர் கிளம்பி வைகுண்டம் போயிட்டார். நீலோப்பா அழறார், குருநாதா நீங்கள் எனக்கு வந்து நாம உபதேசம் பண்ணுவேல் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன், அதுக்குள்ளே நீங்கள் கிளம்பி வைகுண்டம் போயிட்டேலே அப்படின்னு அழுதுறார். சாப்பிட்றதில்லை, தூங்குறதில்லை. ஜலத்திலிருந்து எடுத்து போட்ட மீன் எப்படி துடிக்குமோ அப்படி துடிக்கிறார். பாண்டுரங்கன் வரான், கவலைப்படாத நீலோப்பா, நான் உனக்கு உபதேசம் பண்ணுறேன், நீ எனக்கு உபதேசம் பண்ண வேண்டாம், என் குரு தான் எனக்கு வந்து உபதேசம் பண்ணணும் பிடிவாதம் பண்ணுறார். என்ன ஆச்சுன்னா, வைகுண்டம் போன துக்காராம் 3வது நாள் வைகுண்டத்திலேருந்து திரும்பி வந்தார். நீலோப்பாவுக்கு மந்திர உபதேசம் கொடுத்துட்டு கிளம்பி போனார். துக்காராமுக்கு காசி, மகாதேவன், நாராயணன் போன்ற குழந்தைகளுடைய பேர் பாகீரத்தின்னு ஒரு பொண்ணு இருந்தா. அவள் இந்த செய்தியை கேள்விப்பட்டா. ஏன்னா துக்காராம் வைகுண்டம் போகும்பொழுது அவள் இந்த ஊரில் இல்லை. எங்கள் அப்பா வந்து நீலோப்பாவுக்காக 3வது நாள் வந்து திரும்பி வந்து மந்திர உபதேசம் பண்ணிட்டு போனார் அப்படின்னா, நான் எங்கள் அப்பா வைகுண்டம் கிளம்பி போகும்பொழுது பார்க்கலையே, எனக்காக வரமாட்டாரான்னு அவள் அழுத உடனே 5வது நாள் துக்காராம் தன்னுடைய பெண்ணுக்காக அவருடைய வீட்டுக்கு வந்து அவள் கையினால பாயசம் பண்ணி சாப்பிட்டுட்டு போனார். அதனால இன்றைக்கு இந்த வாரக்கரி சம்பிரதாயத்தில் துக்காராம் என்றைக்கு வைகுண்டம் கிளம்பி போனாரோ அன்றையிலிருந்து 5வது நாள் எல்லார் வீட்டிலையும் பாயசம் வச்சு சாப்பிட்றா. அதுவே இதற்கு ஒரு நிரூபணமாக இருக்குது. இதுதான் துக்காராம் பிறந்த வீடு. அந்த வீட்டில் அவருடைய திவ்யமங்கல விக்கிரகத்தை நீங்கள் பார்க்கிறேன். ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சமர்த்த ராமதாசர் இமயமலையிலிருந்து நம்முடைய ராமேஸ்வரம் அதை தாண்டி இலங்கை வரைக்கும் பாத யாத்திரையாகவே போயிட்டு வந்த ஒரு மகாத்மா. நாசிக் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. சூர்பனக வந்த பொழுது லக்ஷ்மணன் சூர்பனகினுடைய மூக்கு மட்டும் அறுத்து விட்டுடுறான். சம்ஸ்கிருதத்தில் நாசி அப்படின்னா மூக்கு, அது விழுந்த இடமா இருக்கிறதுனால அதுக்கு நாசிக்னு பேரு. அந்த நாசிக்கு சமீபத்தில் இன்றைக்கும் அங்கே ஒரு சமர்த்த ராமதாசர் ஜபம் பண்ணின ஒரு குகை இருக்கு. சமர்த்த ராமதாசர் ஹனுமத் ஜெயந்தி அன்னைக்கு தான் பூமியில் அவதாரம் பண்ணினார். எப்பொழுதும் சதா ஒரே ஜபம் தான் அவருக்கு. என்னன்னா, ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம், இதே தான் ஜபம் பண்ணிட்டு இருப்பார். இந்த மந்திரம்
13 எழுத்துக்கள் உடையதா இருக்கிறதுனால இந்த மந்திரத்தை 13 கோடி தன்னுடைய வாழ்க்கையில பலமுறை ஜபம் பண்ணியிருக்கார் சமர்த்த ராமதாசர். 13 கோடி ஆன உடனே என்ன ஆகும்னா, இவர் கணக்கு வச்சுக்க மாட்டாரா. ராமருடைய கையில கோதண்டம் இருக்கு இல்லையா, இந்த சமர்த்த ராமதாசர் 13 கோடி ஜபம் பண்ணிட்டார் அப்படின்னா, சமர்த்த ராமதாசர் 13 கோடி ஜபம் பண்ணினது ராமருக்கு எப்படி தெரியும்னா, ராமருடைய கோதண்டத்துல மணி இருக்கான், அந்த மணி டங்குன்னு அடிக்குமா. அடிச்சுட்டா சமர்த்த ராமதாசர் 13 கோடி ஜபம் பண்ணி பூர்த்தி ஆயிட்டு அப்படின்னு அர்த்தமா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நார்த் இந்தியாவில் எல்லா கோவில்களிலையும் மூர்த்தி அநேகமாக மார்பிள்னால பண்ணின திவ்ய மங்கள விக்கிரகமாக இருக்கும். நம்ம தமிழ்நாட்டிலெல்லாம் மூர்த்தியை ஒன்று கருங்கல் திருமேனி இல்லைன்னா சொதை அப்படி பண்ணுவா. திருக்குறுங்குடி போன்ற க்ஷேத்திரங்களில் வர்ணக்கலாப திருமேனியாக இருக்கிறத பார்க்கிறோம். பெரும்பாலும் வட இந்தியாவில் எல்லா மூர்த்திகளும் மார்பிளில் இருக்கும். பெரும்பாலும் வட இந்தியா கோவில்களில் உற்சவ மூர்த்தி கிடையாது, மூலவர் மட்டும்தான் இருப்பார். நம்முடைய ராமதாசர் ஆசேது ஹிமாச்சல இப்படி யாத்திரை பண்ணும் பொழுது தமிழ்நாட்டுக்கு வந்தார். நம்ம பக்கம் இருக்கக்கூடிய அந்த திவ்யமங்கல கிருஷ்ணனுடைய மூர்த்தி, ராமருடைய மூர்த்தி இதெல்லாம் பார்த்த உடனே தனக்கும் அந்த மாதிரி ஒரு மூர்த்தியை வச்சுக்கணும்னு ஒரு ஆசை வந்தது பூஜைக்கு. இப்போ தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய இதை மாதிரி திவ்யமங்கல விக்கிரகங்கள் பகவானுடைய அர்ச்சாவதாரங்களை பண்ணக்கூடிய ஒருத்தர்கிட்ட எனக்கு அப்படி ஒரு மூர்த்தி பண்ணி தரணும், ராமருடைய மூர்த்தி, அந்த ராமர் லக்ஷ்மணர் சீதை ஹனுமாரோட பண்ணி தரணும்னு கேட்டார். கேட்டபொழுது அந்த சிற்பி சொன்னார், நான் வேற யாருக்கு வேண்டுமானாலும் பண்ணி கொடுத்துடுவேன், நீங்கள் மகாத்மா ராமரை நேரில் பார்த்தவர், நான் அதை பண்ணி கொடுத்துட்டு இல்லை இல்லை ராமர் இப்படி இல்லை, நான் எதிர்பார்த்த மாதிரி வரலை அப்படின்னு உங்கள்கிட்ட நான் ஏதாவது அபச்சாரப்படக்கூடாது, உங்களுக்கு திருப்தியாக நான் பண்ணி தரணும் அப்படின்னு உடனே சமர்த்த ராமதாசர் என்ன பண்ணினார்னா அவருக்கு அனுகிரகம் பண்ணினார். பண்ணின உடனே ராமருடைய தரிசனம் அந்த சிற்பிக்கு கிடைச்சது. ராமருடைய தரிசனத்தை அந்த சிற்பிக்கு பண்ணி வச்சு, நான் எப்படி ராமனை பார்த்தேனோ அது மாதிரி உனக்கு ராமரை காண்பிச்சுட்டேன், நீ பார்த்த ராமரை எனக்கு பண்ணி கொடுன்னு உடனே தஞ்சாவூரில் அந்த சிற்ப கலைஞர் பண்ணின மூர்த்தி இது. அவர் ராமரை நேரில் பார்த்து சமர்த்தருடைய அனுகிரகத்தினால ராமரை பார்த்தார். ராமரை நேரில் பார்த்து பண்ணின மூர்த்தி இங்கே சமர்த்தர் தன் கூடவே வச்சுருந்த மூர்த்தியை தான் நாம் இப்போ தரிசனம் பண்ணுறோம். அழகான ராமர், அந்த பக்கம் லக்ஷ்மணர், சீதா, இங்கே ஹனுமார் கையை கூப்பின்னு இருக்கக்கூடிய அந்த திவ்யமங்கல விக்கிரகம் தான் இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கு. பக்தியில நம்ம உயர்ந்த நிலையை அடைய அடைய ஹிருதயத்துல புங்கானு புங்கமான கவிதா ரசங்கள் ஏற்படும். பகவானை கொஞ்சி குலாவணும்னு தோணும். கொஞ்சி குலாவணும்னு தோணும் பொழுது பாட்டல்கள் எழுதணும்னு தோணும். அப்படி வெளிப்பட்டது தான் இவ்வளவு கீர்த்தனைகள், இவ்வளவு சாகித்யங்கள் மகான்கள். ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா, ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெய ராமா. சஜ்ஜன் காட்டில் நாம் இப்போ உட்கார்ந்துருக்கோம். இந்த சஜ்ஜன் காட்டில் சமர்த்த ராமதாசர் பூஜை பண்ணின ராமர், அவருக்காக ஹனுமான் கொடுத்த கம்பளி, சாக்ஷாத் சீதா தேவி அவருக்கு கொடுத்த தாம்பூல பெட்டி, சத்ரபதி சிவாஜி அவருக்கு கொடுத்த கத்தி, கல்யாண கோஸ்வாமி உபயோகப்படுத்தின தீர்த்த பாத்திரங்கள், மச்சேந்திரநாதர் அவருக்கு கொடுத்த நாகதண்டம், தத்தாத்திரேயர் அவருக்கு கொடுத்த யோக தண்டம், இதெல்லாம் நாம் பார்த்தோம். இப்போ நான் உட்கார்ந்து கொண்டு இருக்கக்கூடிய இடம், என்னுடைய வலது கை பக்கத்தில் தான் சமர்த்த ராமதாசருடைய சமாதி இருக்கு. அந்த சமாதி மந்திரில் உட்கார்ந்துட்டு நான் பேசுகிறேன். சமர்த்த ராமதாசரை அவர் ஜீவ சமாதி இல்லை, அவரை அக்னி தகனம் தான் பண்ணினா. ஆனால் மறுநாளைக்கு ஒருத்தர் இறந்து போனால் அக்னி சம்ஸ்காரம் பண்ணினா மறுநாளைக்கு அந்த சாம்பலை எடுக்கிறதுக்காக போவோம் இல்லையா, அந்த மாதிரி சாம்பலை எடுக்க போகும் பொழுது அந்த இடத்துல சாம்பல் இல்லை, பெரிய கல் இருந்தது. அந்த கல்லை தான் எடுத்துட்டு இந்த இடத்துல சமாதி பண்ணியிருக்கா. இந்த சமாதி அவ்வளவு சக்தி வாய்ந்தது, சாநித்தியம் உடையது. இந்த சமாதிக்கு பக்கத்தில் ஒரு பாதுகையை பார்க்கிறேன். இந்த பாதுகை சமர்த்த ராமதாசருடைய பாதுகை. சமர்த்த ராமதாசர் தான் பூஜை பண்ணுறதுக்கு ஒரு பாதுகை வேணும்னு ஆசைப்பட்டார். தத்தாத்திரேயர் அவருக்கு ஒரு பாதுகை கொடுத்தார்.
அந்த பாதுகையே தன்னுடைய ஆயுட்காலம் முழுக்க சமர்த்த ராமதாசர் பூஜை பண்ணிட்டு இருந்தார். அந்த தத்தாத்திரேயரோட பாதுகை தான் கை நீட்டுற இடத்துல நீங்க பார்க்கலாம். தத்தாத்திரேயரே நேர்ல சமர்த்த ராமதாசர்கிட்ட கொடுத்த பாதுகை காலங்காலமா அந்த பாதுகையே இந்த இடத்துல இருக்கு. சமர்த்த ராமதாசருடைய சன்னதி, அவருடைய சமாதி, அவருடைய பாதுகை இங்க வந்து தினமும் ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் பக்தர்கள் வந்துருக்கா. யார் யாரெல்லாம் இங்க வந்து அவரை பிரார்த்தனை பண்றார்களோ அவர்களுடைய மனோரத்தங்கள் எல்லாம் பூர்த்தியாகிறது. அத்தகைய மகாத்மாவான சமர்த்த ராமதாசருடைய அந்த சன்னிதானத்தில் அவருடைய சமாதி மந்திரில் உட்கார்ந்துண்டு நாங்கள் உங்கள் அத்தனை பேருக்காகவும் பிரார்த்தனை பண்ணுறோம். எல்லோருக்கும் எல்லா நன்மைகளும் பகவான் அனுகிரகம் பண்ணட்டும். जय जय राम कृष्ण हरि, 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 जय जय राम